ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏஜே கோச்சிங் சென்டர். நம்ம இப்போ தனி வட்டிக்கான சம் பார்க்குறோம். சம் படிக்கிறேன், நோட் பண்ணுங்க. ஒரு தொலைக்காட்சியின் பெட்டியின் விலை 30,000 ரூபாய். ஒரு நிறுவனம் இத்தொகையை 10% வட்டியுடன் 24 மாத தவணையாக தரலாம் அப்படின்னு சொல்றாங்க என்கிறது. இதை வாங்குபவர் செலுத்த வேண்டிய மாத தவணை எவ்வளவுன்னு கேட்டுருங்க. அதாவது ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை வந்து 30,000 சொல்லிட்டாங்க. அந்த அது ஒரு நிறுவனம் வந்து இத்தொகையை 10% வட்டியுடன் 24 மாத தவணையாக தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை வாங்குவோர் வந்து செலுத்த வேண்டிய மாத தவணை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப இதுல வந்து ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை அசல் வந்து 30,000 சொல்லிட்டாங்களா, வட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 10% சொல்லியிருக்காங்க. என் 24 மாதம்னு சொல்லியிருக்காங்க, மாதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்ப ஒரு வருஷத்துக்கு 12 மாதமா, இப்ப 24ங்கும் போது 2 வருடம் அப்படின்னு மாத்திக்கலாம். தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் வகுத்தல் 100. இப்ப அசல் எவ்வளவு? 30,000. என் காலம் எவ்வளவு? 2. ஆர் வந்து 10 வகுத்தல் 100. 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடறோம். இப்ப 300 இன்ட்டு 2 இன்ட்டு 10, 100 6, 600 பெருக்கல் 10, 6000. 600 10 இன்ட்டு பண்ணா என்ன கிடைக்குது? 6000. புரிஞ்சுதுங்களா? எஸ்ஐ வந்து 6000. அதாவது 24 மாதங்கள்னு கொடுத்தது வந்து ஏன் இப்படி 2ன்னு மாத்தணும்னா, ஒரு வருடத்திற்கு 12 மாதங்களா, அப்ப 24 மாதம் வந்து 2 வருடம், அதனால 2ன்னு மாத்திக்கிறோம். இப்ப 30,000 பெருக்கல் 2 பெருக்கல் 10 வகுத்தல் 100. 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடறோம். 300 பெருக்கல் 2 பெருக்கல் 10, 3 6, 6 இந்த 2 ஜீரோ போட்டுக்கிறோம், 600. இந்த 10 எழுதிக்கிறோம், 6 6, இந்த 3 ஜீரோ எழுதிக்கிறோம். இப்ப எஸ் என்ன கிடைச்சிருக்குது? 6000 சொல்லி கிடைச்சிருக்கு. இப்ப மொத்த தொகை நமக்கு ஏ வேணும். இப்ப மொத்த தொகைனா என்ன? மொத்த தொகை அப்படின்னா என்ன? ஏ. மொத்த தொகைனா என்ன? ஏ. இது எப்படி வேணும் நமக்கு? அசல் பிளஸ் தனி வட்டி. அசலையும் தனி வட்டியும் கூட்டினோம்னா நமக்கு மொத்த தொகை ஏ கிடைக்கும். அசல் எவ்வளவு? 30,000 பிளஸ் தனி வட்டி என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் நாம? 6000. இப்ப 30,000 பிளஸ் 6000 எவ்வளவு? 36,000. சரிங்களா? ஏ என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 36,000 கிடைச்சிருக்கு. ஆனா கொஸ்டின்ல வந்து மாத தவணை எவ்வளவுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதாவது 30,000 ரூபாய் வந்து தொலைக்காட்சி பெட்டியின் விலைன்னு சொல்லிட்டாங்க. 10% வட்டியுடன் 24 மாத தவணையாக தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை வாங்குபவர் செலுத்த வேண்டிய தவணை எவ்வளவுன்னு சொல்லி, மாத தவணை மாதம் எவ்வளவு தவணை கட்டணும்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம மொத்த தொகை வந்து 36,000 சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்களா. மாத தவணை கண்டுபிடிக்கணும்னா, மாத தவணை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா, மொத்த தொகையில இருந்து காலம் இதை வந்து வகுத்தோம்னா நமக்கு மாத தவணை கிடைச்சிடும். மாத தவணை வந்து 36,000 வகுத்தல் எண் வந்து என்ன? 24 மாதங்களா, ஏன்னா மாத தவணைன்னு கேட்டிருக்காங்களா, அதனால நம்ம வருடத்தை எழுத வேணாம், மாதத்தையே எழுதிக்கலாம். 24. இப்ப 36,000 வகுத்தல் 24ங்களா, இதை வகுத்தோம்னா பாருங்க, 36,000 24. சரிங்களா? ஓர் 24 24. 6ல 4 போனா 2, 3ல 2 போனா 1. இந்த சைபர் எடுத்து இங்க எழுதிக்கிறோம். அடுத்து 5 24 120. சரிங்களா? இப்ப 0. இப்ப இந்த 2 சைபரையும் மேல போட்டுக்கிறோம். இப்ப மாத தவணை எவ்வளவு? 1500. அதாவது இதை வாங்குபவர், இந்த தொலைக்காட்சி பெட்டியை வாங்குபவர் வந்து செலுத்த வேண்டிய மாத தவணை எவ்வளவு? 1500. ஆப்ஷன் ஏ 1500. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம வந்து தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான சம் பார்த்தோம். இப்ப தனி வட்டியில அசல் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த சம் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இந்த கொஸ்டின் வந்து அசல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணுங்களா, அசல் பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அப்ப தெரியாது. அடுத்து எஸ்ஐ தனி வட்டி என்ன சொல்லியிருக்காங்க? எஸ்ஐ தனி வட்டி வந்து 750ன்னு சொல்லி நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆண்டுகள் என் வந்து 2 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. ஆர் வந்து 10% சொல்லிட்டாங்க. இப்போ வந்து தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் வகுத்தல் 100.
சரிங்களா? இப்போ எஸ்ஐ வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 750ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ 750 இன்ட்டு அசல் பி நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். காலம் என் வந்து 2 பெருக்கல் ஆர் என்ன 10% கொடுத்துருக்காங்களா, அப்போ 10 வகுத்தல் 100. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு அசல் மட்டும்தான் இதில் நமக்கு தேவை. அப்போ இந்த அசல் பி அப்படியே இருக்கட்டும். இங்கே 750 பெருக்கல் இங்கே வகுத்தல் 100 இருக்குங்களா, அது வந்து இப்போ மேலே வந்துருங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? இங்கே வகுத்தல் 100ன்னு இருக்கிறது இங்கே மேலே வந்து பெருக்கல் 100ஆ வந்துடும். இப்போ இங்கே இருக்க 2 பெருக்கல் 10 வந்து கீழே வந்துடும். சரிங்களா? இந்த பி அசல் வந்து இது இப்படியே தான் இருக்கும். நாம் இதுதான் இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சிடலாம். ஓரன் 2 I2 10. சரிங்களா? இப்போ 750 பெருக்கல் 5 இன்ட்டு பி. இப்போ இந்த 750 இன்ட்டு 5ஐயும் பெருக்கணும். சரிங்களா? எவ்வளோ ஆன்சர் கிடைக்குது நமக்கு? 3750 ஈக்குவல் பி. சரிங்களா? 0 5 25 5 மீதி 2 7 5 35 35 2 37 3750. இப்போ அசல் பி எவ்வளவு? 3750. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல 3750 எங்க இருக்கு? ஆப்ஷன் டி 3750. இதுதான் இந்த சம்முக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ நம்ம அசல் கண்டுபிடிக்கிறதுலயே அடுத்த சம் பார்க்கலாம். 10 வருடத்திற்கு பிறகு ஜீவாவிற்கு ரூபாய் 6 லட்சம் தேவைப்படுகிறது. ஒரு வங்கி வருடத்திற்கு 20% வட்டி அளித்தால் வங்கியில் ஜீவா இப்பொழுது எவ்வளவு அசலாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு அசல் தெரியாது, நமக்கு அசல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10 வருடம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆர் என்ன சொல்லியிருக்காங்க? 20% சொல்லி கொடுத்துட்டாங்க. மொத்த தொகை ஏ கண்டுபிடிக்கணும்னா எஸ்ஐ பிளஸ் பி, தனி வட்டி அசலையும் சேர்ந்தனாதான் நமக்கு வந்து மொத்த தொகை கிடைக்கும். சரிங்களா? இப்ப ரெண்டும் சேர்ந்துதான் 6 லட்சம் சொல்லிட்டாங்க. இப்ப நமக்கு எஸ்ஐ தனி வட்டி வேணும்னா 6 லட்சம் மைனஸ் பி. எஸ்ஐ தனி வட்டி வேணும்னா 6 லட்சம் ரூபாயில இருந்து மைனஸ் அசல், இதை கண்டுபிடிச்சனால தான் எஸ்ஐ கிடைக்கும். சரிங்களா? எஸ்ஐக்கு என்ன ஃபார்முலா? பிஎன்ஆர் பை 100ங்களா? இப்ப அசல் வந்து நமக்கு தெரியாது. என் என்ன சொல்லியிருக்காங்க? 10. ஆர் என்ன சொல்லியிருக்காங்க? 20 வகுத்தல் 100 ஈக்குவல் டு 6 லட்சம் மைனஸ் பி. இப்ப இதுல வந்து இந்த சைபருக்கு இந்த சைபர் அடிச்சிடலாம். சரிங்களா? இப்ப இங்க 2 பெருக்கல் பி ஈக்குவல் டு 6 லட்சம் மைனஸ் பி. இப்ப இந்த மைனஸ் பி இந்தாண்ட வந்துருது, பிளஸ்ஸா வந்து மைனஸா இருக்கிறது இந்த பக்கம் வந்ததும் பிளஸ்ஸா வந்துருது. புரியுதுங்களா? இப்ப 3 2 1 3 6 லட்சம். சரிங்களா? இப்ப இதுல நமக்கு அசல் மட்டும்தான் தேவை. அப்ப 6 லட்சம் வகுத்தல் இந்த 3 வந்து கீழே வந்துடும். இப்ப 1 3 3 2 3 6. இந்த சைபர் அப்படியே எடுத்துக்கிறோம். இப்ப அசல் எவ்வளவு கிடைச்சிருக்கு நமக்கு? 2 லட்சம். அசல் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 2 லட்சம். ஆப்ஷன் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் 2 லட்சம். இந்த சம்முக்கு உண்டான ஆன்சர் வந்து 2 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சம் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா 5a² b²க்கு 4ab ஆண்டிற்கு 7b% வீதம் தனிவட்டி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ p வந்து 5a² b²ன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு n வந்து 4ab, r வந்து 7b%ன்னு கொடுத்துருக்காங்க. தனிவட்டிக்கான ஃபார்முலா என்னன்னா SA equal to PNR by 100. P வந்து என்னன்னா 5a² b² int 4ab, R வந்து 7b by 100. இப்போ என்னன்னா 100 வந்து 5ஆல் அடிக்கலாம். 20 100 1 5. இப்போ 20 வந்து 4ஆல் அடிக்கக்குள்ள 5 20. இப்போ நமக்கு என்ன இருக்குதுன்னா a² b² இன்ட்டு ab 7b மட்டும்தான் இருக்கு, பை 5 இருக்கு.
வந்து 7 ஏ ஸ்கொயர் ஒன்று இருக்குது, ஏ ஒன்று இருக்குது, அதனால் ஏ கியூப். பி ஸ்கொயர் இருக்குது, பி இருக்குது, இங்கே ஒரு பி இருக்குது, அதனால் பியின் பவர் 4/5. இதில் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 7a³ பியின் பவர் 4/5. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். தனி வட்டிக்கான அடுத்த சம் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா ₹5x² y²க்கு 4xy ஆண்டிற்கு 7y% வீதம் தனி வட்டி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு P என்னன்னா 5x², y², n என்னன்னா 4xy, R வந்து 7y% கொடுத்துருக்காங்க. எஸ்ஐயோட தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னன்னா PNR/100. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணக்குள்ள 5x² y² இன்ட்டு 4xy, R வந்து 7y/100. இப்போ இதை அடிக்கக்குள்ள 20×5 100, 20 அடிக்கக்குள்ள 4×5 5, அதுக்கா 5ஆல் அடிக்கக்குள்ள 20×5 100, 4ஆல் அடிக்கக்குள்ள 5×20. இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா இப்போ என்ன இருக்குன்னா x² y² இன்ட்டு xy இன்ட்டு 7y/5. இப்போ வந்து 7/5. x² ஒன்று இருக்குது, x இருக்குது, அதனால x³ y² இங்கே ஒரு y இங்கே ஒரு y இருக்கிறதுனால y in power 4. இப்போ ஆன்சர் என்னன்னா ஃபர்ஸ்ட் 7/5 x³ y in power 4. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். நாம இப்ப என்ன சம் பாக்குறோம்னா தனி வட்டியில மொத்த தொகையை கண்டுபிடிக்கிறதுக்கான சம் பாக்குறோம். ஒரு விவசாயி ரூபாய் 20,000 ஆண்டொன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பின் அவர் முழுவதும் கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இதுல அசல் நம்ம வந்து இது 20,000 அசல் P = 20,000 எழுதிக்கிறோம். அடுத்து R 4.5%. N என்ன சொல்லியிருக்காங்க? 5 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப 5. இப்போ ஃபார்முலா என்ன? PNR/100. சரிங்களா? அசல் எவ்வளவு? 20,000 இன்ட்டு N என்ன? 5 இன்ட்டு R வந்து 4.5. சரிங்களா? வகுத்தல் 100. இப்போ 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடுறோம். சரிங்களா? SI = 200 இன்ட்டு 5 இன்ட்டு 4.5. இப்போ 2 5 பெருக்கணும்னா 10. இந்த 2 0 எழுதிக்கிறோம். பெருக்கல் 4.5. இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்களா? அப்ப 4,500. SI நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு? 4,500. ஆனா இங்க கொஸ்டின்ல வந்து செலுத்த வேண்டிய மொத்த தொகை, கடனை அடைக்க செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப மொத்த தொகை நமக்கு A வேணும்னா என்ன ஃபார்முலா? அசலையும் தனி வட்டியும் கூட்டினோம்னா தான் நமக்கு மொத்த தொகை கிடைக்கும். நமக்கு அசல் P எவ்வளவு கிடைச்சிருக்கு? 20,000 கூட்டல் தனி வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு? 4,500. இப்ப அசல் எவ்வளவு நமக்கு? 24,500. சரிங்களா? அசல் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 24,500. ஆப்ஷன் எங்க இருக்கு? 24,500. ஆப்ஷன் டி. இதை டிக் பண்ணிக்கலாம். அடுத்த சம் பார்க்கலாம். இப்ப கமல் ஒரு ஆண்டிற்கு 7% வட்டி வீதத்தில் ரூபாய் 3,000 சேமிக்கிறார். ஓராண்டு முடிவில் அவர் பெறும் தனி வட்டியையும் தொகையையும் காணன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, தனி வட்டியும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, மொத்த தொகையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப அசல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அசல் P 3,000 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. காலம் N வந்து ஓராண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 7% கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்ப 3 கொடுத்துட்டாங்க. இப்ப ஃபார்முலா என்ன? தனி வட்டிக்கான ஃபார்முலா SI என்ன சொல்லுவோம் நம்ம எப்பயும் போல? PNR/100. சரிங்களா? இப்ப அசல் இதுல என்ன கொடுத்துருக்காங்க? 3,000 பெருக்கல் N வந்து ஓராண்டு சொல்லியிருக்காங்களா? 1
பெருக்கல் ஆறு எவ்வளவு 7% சொல்லியிருக்காங்களா 7 வகுத்தல் 100. இதை 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடலாங்களா 7 1 7 7 3 21 இந்த சைபர் எழுதிக்கிறோம். இப்போ எஸ்ஐ நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு 210. இப்போ தனி வட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அந்த சம்மில் எஸ்ஐ 210. ஆனால் இவங்க தொகையையும் காண்க தனி வட்டியையும் தொகையையும் காண்கன்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு மொத்த தொகை ஏ அப்படின்னா மொத்த தொகை ஏ இது கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா நமக்கு அசல் பிளஸ் தனி வட்டி இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு மொத்த தொகை கிடைக்கும். அசல் என்ன சொல்லியிருக்காங்க 3000 பிளஸ் தனி வட்டி நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் 210. இப்போ 3000 பிளஸ் 210 எவ்வளவு 3210. இப்போ மொத்த தொகை ஏ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் 3210. இப்போ ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க எஸ்ஐ 210 ஏ 3210 ஆப்ஷன் ஏவிலேயே கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த சம்முக்கு உண்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம்.